ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி பூஜா. நம்ம சேனலில் வீடியோ போட்டு இதோட 5 months ஆகுது. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சில இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது, சில இதுக்கு ஆன்சர் பண்ண முடியலை. தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ மறுபடி வந்துட்டேன். இந்த வீடியோவில் 2025 எனக்கு நடந்த மேஜிக் பற்றி டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை பாருங்கள். நீங்கள் துபாயில் வேலை தேடிட்டுருக்கீங்க, இல்லை வேலை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் கடைசி வரை பாருங்கள். என்னோடய ஊர் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செங்கோட்டை. ஸோ அங்கே தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடித்தேன். அங்கே இருந்து துபாயில் வந்து எப்படி டீச்சராக ஜாயின் பண்ணேன், நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து 2017 காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்ததுமே மேரேஜ் ஆகிடுச்சி. அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆன 1 monthலேயே பேபியும் ஃபார்ம் ஆகிடுச்சி. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா என் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணாங்க. நான் மட்டும்தான் யூஜியோடு முடிச்சுட்டு உடனே மேரேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அவங்க கூட போய் ஜாலியாக இருக்கணும், அப்புறம் மேலே படிக்கணும், அந்த ஆசை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ பேபி பிறந்துட்டா. நான் பேபி ஒரு 2 years இருக்கும்போது ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன், நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹஸ்பண்ட் தான் சொன்னார், நீ இப்போ ப்ரெசண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னால் இங்கேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, அப்புறம் பாப்பாவுக்கு 4 years ஆனதும் நீ படிக்கப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நானும் பாப்பாவும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். எல்லாமே அவளுக்கு சொல்லி கொடுத்து நானும் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து புக் நாலேஜ் மட்டும்தான், வேறு எதுவுமே தெரியாது. வெறும் அந்த புக்குக்கு எக்ஸாமுக்கு படித்து அப்படியே எழுதுகிற மாதிரி தான் இருந்தேன். அதனால் நாலேஜுன்னு எதுவுமே இல்லை. ஸோ பாப்பாவுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு 2.5 yearsலேயே பாப்பா வந்து நிறைய அவார்ட்ஸ் அச்சீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் அவார்டு வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து 2 years 4 months கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய லேர்ன் பண்ணி அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு வந்து காலேஜ் போய் என்ஜாய் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வீட்டில் உட்காந்து நிறைய படிக்கிறது, பாப்பா தூங்கும்போது நிறைய ஆடியோ புக் கேட்குறது, வீட்டில் வேலை செய்யும்போது ஆடியோ புக் போட்டுகிட்டே கேட்குறது, அந்த மாதிரி இருந்தேன். ஆடியோ புக் கேட்க புக் ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு புக்கு வந்து நான் வந்து சீக்ரெட் புக்கு ரீட் பண்ண ஆரம்பித்தேன் 2020 தான். ஸோ அது ரீட் பண்ண ஆரம்பித்ததும் அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த புக்கு வாங்கி ஒரு 1 weekலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல் டே அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, அது ஒரு விஷயமும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறது. ஸோ ஒரு 1 weekலேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புக்காக செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்காக வாங்கி ஒன்று இருந்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மேனிஃபெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து காலேஜ் போய் படிக்கணும், எனி டைம் எப்போ நான் சும்மா இருந்தாலும் இல்லை தூங்கும்போதும் நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறதையே வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ 2021 ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு 4 years ஆயிடுச்சு, நீ ஊருக்கு போனதும் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டேஸையே நான் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அதையே திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு. செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்புறம் அதுக்கும் வீட்டில் இருந்து அழுதேன், ஐயோ மறுபடியும் 4 years வீட்டில் இருக்கணுமான்னு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேயே ஜாயின் பண்ணிடு, அம்மா பார்த்துப்பாங்க பாப்பாவை, ஸோ நீ உன்னோட கரியரை பார்த்துக்கோ அப்படின்னு ஹஸ்பண்டும் சொல்லிட்டாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பாப்பாவுக்கு ஒரு 8 months ஆனதும் நான் வந்து பிஎட் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஊரில் இருக்கிறத விட சென்னையில் படிக்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும் அப்படின்றதால சென்னையில் படிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணேன். அந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஊர்லேருந்து நம்ம இங்கே வந்து படிக்கிறோம் அப்படின்னாலே நம்மளை வந்து கொஞ்சம் சீப்பாக தான் பார்ப்பாங்க. அப்புறம் நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறதுனால ரொம்பவே நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன் அந்த 2 years. பாப்பாவும் வேறு 2 பேரும் குட்டி. பெரிய பாப்பாவுக்கு வந்து 4.5 years இருந்துச்சு. அவள் வந்து இந்தியாவில் ஸ்கூல் போயிட்டு இருந்தா. குட்டி பாப்பா 8 months. ஸோ ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். சேம் டைம் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும், நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறது. ஸோ எல்லாமே
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நினச்சா கூட ஐயோ! இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு இருக்குது. காலேஜ் முடித்ததும் அங்கே வந்து ஒர்க் பண்ணலை, இந்தியாவில் ஒர்க் பண்ணலை. டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு 6 மந்த் வந்து வேலை தேடிட்டு இருந்தேன். 6 மந்த்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸு லேர்ன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் கஷ்டமாக இருக்கும். நம்ம பிஎட் படித்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணோம். அப்புறம் வேலைக்கு போகணுன்னு ஆசை, இன்னும் வேலை கிடைக்கலையேன்னு அந்த 6 மந்த் அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டீச்சராக ஜாயின் பண்ணேன். அப்போ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இல்லை நமக்கு வேலை கிடைக்கும், டைம் ஆனாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அசிஸ்டன்ட் டீச்சர் ஜாப் கிடச்சிச்சு. அசிஸ்டன்ட் டீச்சர் ஜாப் கிடைச்சாலும் நான் வந்து எங்கேயுமே அசிஸ்டன்ட் டீச்சர்னு சொல்ல மாட்டேன், டீச்சர்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னு. அதில் கூட அசிஸ்டன்ட் டீச்சர்னு சொல்லியிருக்க மாட்டேன், டீச்சர்னு தான் சொல்லுவேன். பார்க்குற எல்லார்கிட்டேயும் அப்படி தான் சொல்லுவேன், டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதால அது. அப்புறம் நானும் எனக்கு வந்து நம்ம டீச்சராக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. வித்தின் 3 மந்த்ஸில் டீச்சராக ஆகிட்டேன். அப்போது அசிஸ்டன்ட் டீச்சராக ஜாயின் பண்ணும்போதும் நான் அவ்வளோவா ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ்லாம் பேசவே மாட்டேன். கொஞ்சம் ப்ரோக்கன் இங்கிலீஷில் தான் பேசுவேன். அண்ட் டீச்சர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசினா தான் டீச்சருக்கு எடுப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து தயங்கி பேசினோம் அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் திரும்பி மேனிஃபெஸ்ட் பண்ணி எனக்கு எப்படியோ டீச்சர் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு டெய்லி காலையில் எழுந்திரிச்சி நான் டீச்சராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டே இருப்பேன். அது ஒரு நோட்டு ஃபுல்லாக கூட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஒரு 3 மந்த்ஸ் தான் அசிஸ்டன்ட் டீச்சராக ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதே ஸ்கூல்லையே டீச்சராக ப்ரமோட் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு 1 டேர்ம், அதாவது ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கு, ஆகஸ்ட்லேருந்து இப்போ வந்து வின்டர் ஹாலிடே போயிட்டுருக்கு டிசம்பர் வரை. ஸோ டீச்சராக ஒர்க் பண்ணினேன் பிரிட்டிஷ் கரிக்குலமில் இயர் 2க்கு. எல்லாமே நல்லா போச்சு. நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் இந்த 4 மந்த்ஸும். டைமே கிடைக்கல எனக்கு சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கு, அப்புறம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா இங்கே டீச்சிங் ஜாப்புக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஸ்டார்டிங் வரவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே சில பேர் வந்து அந்த டீச்சர் ஜாப்பை விட்டுட்டு வேறு எதுக்காவது சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஒன்ஸ் அடாப்ட் ஆகிட்டோம், அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். நமக்கு எதுக்குமே டைம் இருக்காது. ஃபுல்லாக ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த 4 மந்த்ஸ் போச்சு. வித்தின் 2-3 மந்த்ஸ்லேயே வந்து நல்ல வெயிட் வந்து ரெடியூஸ் ஆச்சு. நான் நல்லா கொஞ்சம் சப்பியாக இருந்தேன். ஏன்னா அந்த 6 மந்த் வீட்டிலையே இருந்ததால் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டிருந்துச்சு. நான் ஊருக்கும் போயிட்டு வந்திருந்தேன். ஜூலையில் ஊருக்கு போயிருந்தேன். இங்கே வந்து ஆகஸ்ட்டில் வந்து டீச்சராக ஜாயின் பண்ணேன். 1-2 மந்த்லேயே நல்ல வெயிட் லாஸ் ஆச்சு. என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏன் உன் ஃபேஸ் எப்போதுமே டெரராக இருக்குது, அப்புறம் வெயிட் வேறு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம இப்போது இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு இப்போது ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா போக போக சரியாயிடும் அப்படின்றதுலையே கொஞ்சம் கான்சியஸாக இருந்தேன். சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இங்கே வேலை தேடுறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா நான் இன்டர்வியூ போகும்போது நிறைய பேர் பார்ப்பேன். அவங்க வந்து சம்டைம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அழுதுடுவாங்க. 2 இயர்ஸ் வேலை தேடுவாங்க, 3 இயர்ஸ் வேலை தேடுவாங்க. அப்புறம் நான் இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ, இதுக்கப்புறம் நான் வேலையே தேட மாட்டேன், நான் வேறு எதுக்காவது போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிஎட் படித்தவங்க, டீச்சருக்கு வரவங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை பார்க்கணும், டீச்சர் வேலை பார்க்கணுன்னு இருக்கும். கிடைக்காததுனால நான் வேறு ஏதாவது ஜாபுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் விசிட் வீஸெல்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வேலை தேடுவாங்க. அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. சில பேரை இந்தியாவிலேருந்தே டைரெக்டாக ஹையர் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாள் கூட விட்டுறாமல் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கால் வரும். அந்த கால் வர வரைக்கும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும்.
ஸோ இங்கே வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். லக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட பிலீஃபும். நம்ம வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், நான் வந்து என்னோடய ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ எதனால் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கே வேலை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.